அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ஜேவி. இன்று நாம் பார்க்க போவது ஒரு அருமையான முத்திரை. உடல் நலத்திற்கு மிக மிக அடிப்படையான ஒரு எளிய முத்திரை. தூய்மைப்படுத்தும் முத்திரை. தந்திரயோக கருத்துக்கள் படி ஒரு நோய் உருவாக பல காரணங்கள், மூல காரணங்கள் உண்டு. உதாரணமாக நமது உடலில் உள்ள பஞ்சபூதங்களின் சமநிலையில் ஏற்படும் மாற்றங்கள், தடுமாற்றங்கள். உடலில் இருக்கும் 10 விதமான சக்திகள், தசவாயுக்கள் என்று சொல்லுவோம். அந்த தசவாயுக்களின் செயல்பாடுகளில் நிகழும் மாற்றங்கள் அல்லது அதன் சமநிலையில் ஏற்படும் தடுமாற்றங்கள். இப்படி பல காரணங்கள் உண்டு. ஆனால் மிக மிக அடிப்படையான ஒரு எளிய காரணம், உடலில் கழிவுப் பொருட்கள் அதிகமாக தங்கி போவது. உடலில் எவ்வாறு கழிவுப் பொருட்கள் உருவாகிறது? நம்ம உடம்புக்குள்ள ஒரு நிமிஷத்துல 1,62,000 வேதியியல் மாற்றங்கள், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சோம். விஞ்ஞானம், இந்த நவீன விஞ்ஞானம் கண்டுபிடிச்சோம். 1,62,000 வேதியியல் மாற்றங்கள் ஒரு நிமிடத்தில். எந்த ஒரு வேதியியல் மாற்றம் நடந்தாலும் அதுல ஒரு எண்ட் ப்ராடக்ட் வரும், சில பை ப்ராடக்ட்ஸ் வரும், அதே நேரத்தில் சில கழிவுகளும் வரும். உதாரணமா நாம ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம், இது உடல்ல போய் ஜீரணமாகும், பலவிதமான வேதியியல் மாற்றங்களுக்கு உட்பட்டு செரிமானமாகுது. இந்த செரிமானமான பின் உடலுக்கு தேவையான சத்துக்களை உடல் உறிஞ்சி கொடுக்க, அது ரத்தத்தோடு சேர்ந்து ஒரு செல்லுக்கும் போகுது. தேவையில்லாத சக்கை அது மலமாக வெளியேறுகிறது. சில உணவுப் பொருட்களில், உதாரணமாக மீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாமிசம், அது ஜீரணமாகி உடல்ல சக்தியாக மாற்றம் தரும்போது வரும் கழிவுப் பொருட்களாக யூரிக் ஆசிட், கிரியாட்டினின், யூரியா போன்றவை உருவாகின்றன. இதெல்லாம் நம்முடைய சிறுநீர் வழியாக வெளியேறிவிடும். சக்கை, அந்த உணவுப் பொருளில் உள்ள சக்கை, அந்த மிச்சம் மலமாக வெளியே போகும். சில கழிவுப் பொருட்கள் வேர்வை வழியாக வெளியே வரும், சில கழிவுப் பொருட்கள் உமிழ்நீர்ல வெளியே வரும், சில கழிவுப் பொருட்கள் மூச்சு காத்துல வெளியே போகும். உதாரணமாக உங்களுடைய சுவாசம். இப்போ ஒரு உணவை உண்ட பின் அது செரிமானமாகி அந்த செரிமானமான சத்துக்கள் குடலிலிருந்து ரத்தத்துக்குள்ள உறிஞ்சப்பட்டு ரத்தம் வழியாக ஒரு செல்லையும் போய் அடையுது. செல்லுக்குள்ளாக இந்த சத்து பொருட்கள் சக்தியாக மாறணும். அங்க ஒரு ஆக்சிடேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்கும். வித் தி ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன் தே ஆர் ஆக்சிடைஸ்ட். அப்ப அந்த ஆக்சிஜன் நம்ம சுவாசம் வழியா நமக்கு வருது. அப்ப இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் முடியும் போது அங்க கழிவு பொருளாக கார்பன் டை ஆக்சைடு உருவாகும். இந்த கார்பன் டை ஆக்சைடு ரத்தத்தில் கலந்து நம்முடைய நுரையீரலுக்கு வந்து, லங்ஸுக்கு வந்து, நீங்க சுவாசிக்கும் போது, வெளி சுவாசத்தின் போது வெளியே போயிடும். உள் சுவாசத்துல ஆக்சிஜனை உள்ள எடுக்கிறோம், அது செல்கள்ல போய் ஆக்சிடேஷனுக்கு உதவுது. அங்க உருவாகும் கழிவுப் பொருளான கார்பன் டை ஆக்சைடு ரத்தத்தில் கலந்து உங்க நுரையீரலுக்கு வந்து சுவாச வழியா வெளியே போயிடும். இப்படி உடல் ஒரு வினாடியும் கழிவுப் பொருட்களை வெளியேற்றி கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் முழுமையாக கழிவுப் பொருட்கள் அந்த 100% வெளியேறா, கொஞ்சம் கொஞ்சம் தங்கி நிற்கும். இந்த கழிவுப் பொருட்கள் அளவு சிறிய அளவில் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உடல் அது பட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும்.
ஆனா அந்த கழிவுப் பொருட்களின் அளவு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போகும்போது அக்குமுலேஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ் அது அந்த த்ரெஷோல்ட் லெவலை தாண்டி போயிடுச்சுன்னா இது உடலில் பல நோய்களை உருவாக்கும். அப்போ எந்த ஒரு நோயாக இருந்தாலும், எந்த ஒரு நாள்பட்ட நோயாக இருந்தாலும், டயபெட்டிஸா இருக்கட்டும், ஹைப்பர் டென்ஷனா இருக்கட்டும், கிட்னி ஃபெயிலியரா இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், ஆத்மாவா இருக்கட்டும், எந்த ஒரு நாள்பட்ட நோயாக இருந்தாலும் அதுக்கான சிகிச்சையை துவங்கும் முன்னல் உடலில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றி உடலை சுத்தம் செய்ய வேண்டும். இது அடிப்படை. இப்போ யோகா கிளாஸுக்கு போனவங்களுக்கு தெரியும். இந்த ட்ரெடிஷனல் யோகால பல சுத்தி முறைகள் உண்டு. முதல்ல குடலை சுத்தம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல யோகா கத்துக்கணும்னா முதல்ல அந்த எனிமா கொடுக்கும். வாட்டர் எனிமா. ஒரு கேன்ல ஒரு டியூப் சொருவி அதை மலைக்குடல்ல சொருவிட்டு தண்ணியை விட்டு அந்த தண்ணி உள்ள கொண்டு போய் அது வெளியே வரும். அப்புறம் மூக்கில் தண்ணியை விட்டு இந்த மூக்கில் விட்டு அந்த மூக்கில் எடுக்கிறது. நேத்திர வசதினா ஒரு துணியை உள்ள விட்டு திரியை உள்ள விட்டு இப்படி இழுக்கிறது. இந்த மாதிரி பல வழிமுறைகள் இருந்தன. ஆனா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இதெல்லாம் தேவையில்லை. ஏன் தேவையில்லை அப்படின்னா இது எதுவுமே உடலை முழுமையாக சுத்தப்படுத்தாது. நீங்க எனிமான்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுடைய குடல் சுத்தமா உங்களுடைய சிறுநீரகங்களோ இல்லை சிறுநீரகத்துக்குள்ள அதுபடியே வரக்கூடிய அந்த யூரினும் சுத்தமாகாது. குடல் சுத்தமா இந்த மூக்கில் எடுத்து அந்த மூக்கில் தண்ணியை விட்டா அல்லது தெரிய விட்டீங்கன்னா இந்த மூச்சு பாதை இந்த இடம் மட்டும் உங்களுடைய நேசல் பேசேஜஸ் சுத்தமா அவ்வளவுதான். சில இடங்களில் வாந்தி எடுத்து வைப்பாங்க. நிறைய தண்ணி குடிச்சு வாந்தி எடுக்க சொல்லுவாங்க. மூளை விட்டு பண்ணி வாந்தி எடுக்க சொல்லுவாங்க. வயிறு கொஞ்சம் சுத்தமா. ஆனால் நோய்களை உருவாக்குவது அக்குமுலேஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ் செல்லுலார் லெவல். உங்களுடைய ஒரு செல்லுக்குள்ளேயும் டாக்ஸின் தங்கி இருக்கும். இதை வெளியே கொண்டு வரணும். அப்பதான் நோய்கள் சரியாகும். அப்போ அதற்கான வழிமுறை என்ன? தந்திர யோக எளிய வழிமுறை தான் தூய்மைப்படுத்தும் முத்திரை. ஆங்கிலத்தில் டீடாக்சிஃபிகேஷன் முத்திரைன்னு சொல்லலாம். ரொம்ப எளிமையான ஒரு முத்திரை. எப்படி பண்ணணும்னு சொல்றேன். இந்த 5 வரலையும் வச்சுக்கோங்க. 5 வரலையும் வச்சுட்டு பெருவிரல் நுனியால மோதிர விரல்ல கீழே உள்ள கோடை தொடங்க. இந்த கோடு மோதிர விரல்ல கீழே உள்ள கோடை பெருவிரல் நுனியால தொடங்க. 2 கையிலையும் பண்ணுங்க. நீங்க மோதிரம் போட்டிருந்தீங்கன்னா அந்த மோதிரத்தை கழட்டிக்கோங்க. இல்லை மேலே கொஞ்சம் ஏற்றி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணிட்டு உள்ளங்கை வானத்தை பார்த்து வச்சுக்கிட்டு உங்களுடைய தொடை மேலே வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காருங்க. கழுத்து முதுகும் நேராக இருக்கணும். எந்த முதிரையை பண்ணாலும் கழுத்தும் முதுகும் நேராக இருக்கணும். கால்கள் 2 தரையில பதிஞ்சு இருக்கணும். இங்கே அழுத்தம்லாம் கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட் டச் பண்ணணும். அழுத்தம் கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட் டச் பண்ணணும். பிற 4 விரல்களும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகி இந்த மாதிரி அகந்து இருக்கணும். தொட மேலே வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காருங்க. ஒரு 15 நிமிஷம் கண்ணை மூடி அப்படி உட்கார். மனம் ஒருமுகப்பட்டு நம்ம செய்கிற முதிரைகளே இருக்கணும். எதை பற்றி யோசிக்கணும்? அந்த முதிரையை பண்ணும்போது என்னோட உடலிலிருந்து கழிவுகள் அனைத்தும் வெளியேறுகின்றன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வணக்கம் நினச்சிக்கிட்டே ஒரு 15 நிமிஷம் இப்படி உட்காருங்க. இதை பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா முதல் 2 அல்லது 3 நாட்களுக்கு எந்த சேஞ்சும் தெரியாது. அந்த 3வது நாள் அல்லது 4வது நாளிலிருந்து கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும். அது மலம் வழியாக வெளியேறும்போது மலம் கருப்பாக மாறும், நிறம் மாறலாம், அல்லது கொஞ்சம் லூஸாக போகலாம், இல்லை காலையிலேயே ஒரு 2 தடவை 3 தடவை போகலாம், கொஞ்சம் வீச்சம் அடிக்கலாம், அதோடைய அந்த நாற்றம் அதிகமாக இருக்கலாம், இல்லை
சிறுநீர் வழியாக வெளியே வரும்போது திருநீரின் அந்த நிறம் கெட்டியா கொஞ்சம் ப்ரௌனிஷா மாறும், இல்லை டார்க் எல்லோவோ மாறும். ஒரு வீச்சு அதிகமாக இருக்கும், இல்லை நுரவு, ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும், இல்லை அடிக்கடி சிறுநீர் போகும். வியர்வை வழியாக வெளியே வந்தால் வியர்வையின் அளவு அதிகமாகும். வேர்த்து வேர்த்து மேலே உப்பு புத்துற மாதிரி போத்துக்கும் கையில் காலில். சில இது உமிழ்நீர் வழியாக வரும். அப்போது உங்கள் வாயில் ஒரு கசப்பு சுவை அல்லது ஒரு மெட்டாலிக் டேஸ்ட் உருவாகும். மூச்சு காற்று வழியாக வெளியே வந்தால் சுவாசத்தில் ஒரு சின்ன துர்நாற்றம். இது எல்லாம் இயல்பானது தான், நல்லது. இது எதை காட்டுது? உடலில் உள்ள கழிவுகள் வெளியேற துவங்கிவிட்டன. இட்ஸ் a welcome change. இதை ஸ்டாப் பண்ண நினைக்காது. ஒரு 2 தடவை 3 தடவை லேசாக லூஸ் மோஷன் ஆயிடுச்சுன்னா உடனே போய் மாத்திரையை வாங்கி போட்டு அதை ஸ்டாப் பண்ணணும் ட்ரை பண்ணாதே. வருகிற கழிவுகள் எல்லாம் வெளியே போகட்டும். ஒரு 3ஆவது நாள் ஆரம்பிச்சா ஒரு 10லேருந்து 14 நாளைக்குள்ள அது நின்று நீ முதலே பண்ண ஆரம்பிச்சு 3ஆவது நாளில் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆரம்பிக்கும். ஒரு 14ஆவது நாளில் இல்லை 15ஆவது நாளில் அது நின்று போயிடும். ரொம்ப அரிதாக உடல்ல கழிவுகளின் அளவு மிக அதிகமாக இருந்தால், நீ நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாளா, இல்லை தவறான வாழ்க்கை முறைகள், உதாரணமாக மதுவுக்கு அடிமையானவர்கள், இவங்க உடம்புல கழிவுகள் அதிகமாக இருக்கும். டொபாக்கோ, புகையிலை யூஸ் பண்ணுறது, அது எந்த வடிவமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கழிவுகள் அதிகமாக இருக்கும். அப்போ அது 14 நாள் நிற்காது, இன்னொரு 5 நாள் ஒரு விட அதிகமாக போகும். வர்றதெல்லாம் வெளியே வரட்டும். இந்த கம்ப்ளீட்டாக இதெல்லாம் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் இதை தொடர்ந்து பண்ணணும். குறைந்தபட்சம் 15 நாட்கள் பண்ண கட்டாயமாக பண்ணணும். ஆனால் 1 மாதம் பண்ணுவது நல்லது. தொடர்ந்து 1 மாதம் உடலில் உள்ள கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடும். உடலில் ஒரு புத்துணர்ச்சி வரும். முக்கியமான சேஞ்ச் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உடல் இலகுவான மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். எ ஃபீலிங் ஆஃப் லைட்னஸ். உடல் எடை குறையும்னு சொல்லுவாங்க. உடல் எடை குறையுமா குறையாதா? அது வேற, குறையாது. உடல் எடை குறையாது, அதே வெயிட் தான் இருப்பீங்க. ஆனால் உடல் பாரம் குறையும். இப்போ உங்கள் உடம்பு உங்களுடைய வெயிட் நார்மல் வெயிட்டாக இருந்தால் கூட சம்டைம்ஸ் யூ ஃபீல் ஹெவி. உடல் பாரமாக இருக்க மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். தூக்கிட்டு நடக்கிறதே கஷ்டமாக இருக்கும். இத்தனைக்கும் ஒபிசிட்டி இருக்காது. உங்கள் உடலே உங்களுக்கு சுமையாக தோணும். இந்த முதிரையை பண்ணி உடலை தூய்மைப்படுத்தி விட்டால் ஒரு லைட் ஃபீலிங் வரும். உடல் எடை இல்லாத மாதிரி உங்களுக்கு ஒரு லைட் ஃபீலிங் இருக்கும். நடக்கிறது ஈஸியாக இருக்கும். ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். உடல் சுறுசுறுப்படையும். அந்த மாற்றத்தை உங்களாலே உணர முடியும். ஸோ இன்றைக்கே இதை ஆரம்பிச்சிடுங்க. இது காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி வேணால் குடிச்சிட்டு இந்த முதிரையை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. பண்ணும்போது முழு கவனமும் உங்களுடைய முழு கவனமும் இந்த முதிரை மேலே இருக்கட்டும். சுவாசம் இயல்பான நிலையில் இருந்தால் போதும். இயல்பான சுவாசம் கொஞ்சம் ரெகுலராக கொஞ்சம் மூச்சு இழுத்து விட்டு போடுறேன். கும்பகம் எல்லாம் கூடாது. வேறு எந்த சுவாச முறையும் பண்ண வேண்டாம், சுவாச பயிற்சி பண்ண வேண்டாம். இதை மட்டும் பண்ணுங்க. இயல்பான சுவாச நிலையில் ஒரு 15 நிமிஷம் முடிஞ்ச வரைக்கும் ஆடாமல் தேமா உட்காந்துக்கோங்க. முழு கவனமும் அது மேலே இருக்கணும். கழுத்து முதுகு நேராக இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். கால்கள் 2 தலையில் பதிய வச்சுக்கணும். பத்மாசனம் தெரிஞ்சவங்க பத்மாசனத்தில் உட்காந்து பண்ணலாம், தவறில்லை. இல்லை சுகாசனத்தில் உட்காந்து பண்ணலாம். வஜ்ராசனம் வேண்டாம், பத்மாசனம் இல்லை சுகாசனத்தில் உட்காந்து பண்ணலாம். ஆசனங்களில் பரிச்சயம் இல்லையா, ஒரு சேரில் உட்காந்து பண்ணுங்க. இல்லை கால் முட்டி வலி இருக்குது, என்னால் காலை மடக்கி உட்கார முடியாது, பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, சேரில் உட்காந்து பண்ணு. ஐயா நான் படுத்த படுக்கையாக இருக்கேன், என்னால் உட்காந்து கூட பண்ண முடியல, சரி படுத்துட்டு கூட பண்ணலாம். தந்திரயோகம் இஸ் வெரி வெரி ஃப்ளெக்சிபிள். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரிஜிடான ரூல்ஸ் கிடையாது. நீங்கள் படுத்துட்டு கூட இந்த முதிரையை பண்ணலாம். ஆனால் தூங்கிடக்கூடாது, அது ஒன்று தான்.
நிறைய பேருக்கு படுத்த உடனே தூக்கம் வந்துடும். அது பண்ணாதே, தூங்கிடாதே. முதிரையை பாட்டுங்க. நாளைக்கு காலையிலே இந்த முதிரையை ஆரம்பிச்சிடுங்க. நிறைய பேருக்கு மலச்சிக்கல்ல கூட இது விடுதலை கிடைக்கும் இந்த முதிரையில. மலச்சிக்கல் நீண்ட நாளாக இருக்கிற மலச்சிக்கல் கூட குறையும். மலச்சிக்கல் தனியாக வேற முதிரை இருக்கு, அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆனால் இந்த இதுலேயே ஓரளவு அது ரிலீஃப் ஆகும், உடல் தூய்மை அடையும். அப்போ முதல் பேசிக் காஸ் உங்களுடைய நாள்பட்ட நோய்களுக்கு அடிப்படையான மூல காரணமாக இருப்பது உடலில் தங்கிப்போன கழிவுகள். இந்த முதிரையை பண்ண இந்த கழிவுகள் எல்லாம் வெளியேறும், உடல் தூய்மையாகும். இதையே தொடர்ந்து பண்ண என்னாகும், எல்லா முதிரையும் 3 லெவலில் ஒர்க் பண்ணும். முதல்ல பிசிக்கல் லெவல், அடுத்தது மென்டல் லெவல், அப்புறம் எமோஷன் லெவல், அதுக்கு மேலே ஸ்பிரிச்சுவல் லெவல், 4th டைமென்ஷன். அப்போது நீங்கள் ஒரு 15 நாள் பண்ணும்போது உடல் தூய்மை அடையும். இன்னும் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணங்கள் தூய்மை அடையும். இன்னும் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தால் உங்களுடைய உணர்வுகள் தூய்மை அடையும். தீய எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை உணர்வுகள் எல்லாமே வெளியே போயிடும். ஒரு அருமையான முதிரை, தூய்மைப்படுத்தும் முதிரை. எல்லாரும் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது டாக்டர் ஜேபி.